எல்லாருக்கும் வணக்கம். ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி வளர்ந்துகிட்டே இருக்கிறத என்னால பார்க்க முடியுது. பிக் கங்க்ராச்சுலேஷன் மாஸ்டர். ஆக்சுவலா உங்க எல்லார்கிட்டயும் நான் உண்மையா பேச போறேன். என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் மாஸ்டர் அசோக் ராஜா மாஸ்டர். நான் பிளஸ் டூன்ற படத்துல அவங்கதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கோரியோகிராஃபரா இருந்தாங்க. அவருக்கு தெரியும் எனக்கு டான்ஸ் சுத்தமா வராது அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த விஷயம் யாருக்கு தெரியும்னு பாத்தீங்கன்னா எங்க மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டருக்கு தான். வர்ணஜாலம் படத்துல மத மத மதனின்னு ஒரு சாங், ட்ரைபல் சாங். சுத்தமா எனக்கு டான்ஸ் தெரியாது. நான் வந்து மார்க்கெட் கூட கிடையாது. எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போயிருக்கும் போது அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன தெரியாம பாத்துட்டாரு. பிளஸ் டூன்ற படம் அட்டர் ஃபிளாப். படம் இல்லாம வீட்டுல இருந்த அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல மருந்து வாங்க போகும்போது எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு வந்து கால் வந்தது. கால் வரல, நேர்ல பார்த்து பேசினாங்க. அப்புறமா ஆபீஸ்ல எல்லாம் பேசினாங்க, ஓகேன்றாங்க. கட் பண்ணா அன்னைக்கு மத்தியானமே அடுத்த ஒரு 1 hourல இந்த மேஜிக் எல்லாம் நடக்குது. இந்த லக்ஷ்மண் மியூசிக் அந்த இடத்துல வந்து ரிஹர்சல் பண்ணணும், கொண்டு வந்து அங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் போனேன், நடுக்கமா போனேன். ஏன்னா எனக்கு மருந்து வாங்க காசு வேணும் இல்லையா அம்மா. போறேன், மாஸ்டர் இருந்தார். எனக்கு எப்படி இமேஜினேஷன் இருந்ததுன்னா மாஸ்டர் அடிப்பாரோ, மாஸ்டர் திட்டுவாரோ, இப்படி எல்லாம் நான் மனசுல நினைச்சு போனேன். ஆனா சத்தியமா சொல்றேன், பிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி மாஸ்டர் எல்லாம் இன்னும் கொண்டாடணும். அவ்வளவு ஒரு ஹம்பிள். எனக்கு சுத்தமா டான்ஸ் வராது, ஆனா எப்படி எனக்கு சொல்லி கொடுக்கணுமோ அந்த முறையில அழகா சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா நான் மாஸ்டரோடய நிறைய சாங்ஸ் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஐ திங்க் நான் தான் உங்களோட நிறைய ஆடி இருக்கேன். 2 பேரும் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணிருக்கோம். மலையாளத்திலையும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீதர் மாஸ்டர் தான். அதை நான் ப்ரௌடா சொல்லிக்க விரும்புறேன். அந்த நம்மள எப்படி கைட் பண்றாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். மலையாளத்துல மாஸ்டர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ரவுண்ட் வந்தனே சொல்லுவேன். ஸோ ஆல் த கிரெடிட் கோஸ் டு ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் இவரு எவ்வளவு பெஸ்ட்ன்றத அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலே இருக்கலாம். பட் ஆனா உண்மையா சொல்றேன், ஆனா பிக் ஃபேன் ஆஃப் அக்ஷதா. மனசார சொல்றேன், அந்த பொண்ணு நல்லா வரணும். என்ன இல்ல, திறமை இருக்கு, அழகு இருக்கு, அறிவு இருக்கு. அறிவை நீங்க யாரும் பார்த்ததில்ல, அதை நான் பார்த்துருக்கேன். அப்பா இப்பதான் கோரியோ பண்றது கிடையாது, சேம் வைக்கிறது கிடையாது. உண்மை மாஸ்டர் சொல்லி அக்ஷதா தான் இப்ப எல்லாமே பண்றாங்க. அது ரொம்ப வியப்பா இருந்தது. ஐ மீன் அவங்க அந்த ஒரு ஜெனரேஷனை கரெக்டா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளவு சின்ன விஷயத்துல அக்ஷதாக்கு சொல்லி கொடுக்குறாங்க. உண்மை அதுதான். நான் பார்த்தேன், நானும் பார்த்தேன், சிவாவும் பார்த்தாங்க. அவ்வளவு அழகா வந்து அப்பா கிட்டே வந்து சில விஷயம் சொல்றாங்க அப்படின்னா நான் அதை வந்து அப்ரிஷியேட் தான் பண்றேன். ஏன்னா அந்த விஷயத்த அவ்வளவு ரசிக்கிறாங்க. அந்த டான்ஸ் மேல இருக்கிற அந்த ஒரு ஆர்வம், அதை வெறும் வந்து ஒரு டான்ஸா பார்க்காம ஆர்ட்டா பாக்குறாங்க. இந்த அகாடமி இன்னும் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டா ஆகணுன்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாஸ்டர். என் கூடவே இருந்திருக்கீங்க, நாங்களும் உங்க கூடவே இருப்போம். உங்களை நம்பி வந்திருக்கிற நிறைய பசங்களுக்கு நீங்க வந்து ஒரு மென்டாரா இருக்கீங்க. அதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மாஸ்டர் பத்தி நான் சொல்லணும்னாக்கா, நான் வந்து 90s கிட். அதனால ஃபர்ஸ்ட் நான் மாஸ்டரோட பெரிய ஃபேன். ஏன்னா வந்து மாஸ்டர் டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாம நான் பார்க்கும்போது ஒரு 5 பேரு அவங்க பேஸ் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும், நான் படம் பார்க்குற காலத்துல இருந்து. அதுல மாஸ்டரு, நம்ம அசோக் ராஜா மாஸ்டர், ஷோபி மாஸ்டர், ஜானி மாஸ்டர், நோபல் மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர், இவங்க பேச வந்து நம்ம எந்த பாட்டுலயுமே மறக்க முடியாது. மின்னல் மாதிரி படத்துல மாதவனை பாக்குறத விட நம்ம மாஸ்டர் பேச பார்த்ததுதான் அதிகம். இந்த மாதிரி நிறைய படத்துல சலோமியா பாட்டுல மாஸ்டர் வருவாரு. எல்லாத்துலயுமே மெயினா வந்துட்டு எனக்கு வந்து மாஸ்டர் வந்து அலாவுதீன் ஸ்ரீதர்னு தெரியும். ஏன்னா அந்த பேர், அந்த அலாவுதீன்ற பேருக்கு ரீசன் என்னன்றது இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஒரு லேம்ப், ஒரு விளக்கு வந்து கடவுளோடனே நினைக்கிற காரியம் எல்லாம் நடக்கும். சோ அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அது இங்க இவ்வளவு பேர் அன்பு கொடுத்து இவ்வளவு பேர் இங்க இருக்கிறதே எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு பாக்குறதுக்கு. அது வந்து மாஸ்டர் அவ்வளவு அன்பை சம்பாதிச்சிருக்காரு, அவ்வளவு மக்களை சம்பாதிச்சிருக்காரு. ஏன்னா இந்த உலகத்துல வந்து மக்களை சம்பாதிக்கிறது தான் முக்கியம். சோ மாஸ்டர் வந்து மக்களை சம்பாதிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஏன்னா ஒரு சூப்பர் மாஸ்டர் டான்ஸ் ஆடுவாருலாம் எனக்கு தெரியும். ஆனா ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர், சூப்பரா நடிப்பாரு. அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ், அவரோட ஹியூமரா, அந்த வந்து ஒவ்வொரு டான்ஸ்க்கு நடுவில் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுலாம் வந்து நம்ம சந்திரபாபு ஆக்டர் பாக்குற மாதிரி இருக்கும். சில இடங்கள்ல எல்லாம் ஒரு பயங்கர அந்த எக்ஸ்பிரசிவா இருப்பாரு. இவரை பார்த்து பயப்படுவான்னு நினைச்சேன். கடைசியில ஒரு டாக்டரை பார்த்து எனக்கு கை கால்லாம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு.
ஏன்னா அவங்க ஏற்கனவே ரீல் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட மில்லியன் வியூஸா போயிட்டு இருக்குமா. ஒரு வாட்டி கிளாஸ்ல அவங்கள பார்த்து நடுக்க வர ஆரம்பிச்சு, மாஸ்டர் பார்த்து நடுக்க வரல, அவங்கள பார்த்து நடுக்க வர ஆரம்பிச்சிச்சு, கை கால்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா அவங்க சொன்னாங்க, ப்ரோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க டான்ஸ் ரொம்ப கைண்டான, நான் பார்த்ததுலயே ரொம்ப கைண்டான மாஸ்டர். என்ன திட்டினது இல்லை இது வரைக்கும். நான் மாஸ்டரோட ஒரே ஒரு ஷோக்காக வந்து கத்துக்கிட்டேன். அப்ப வந்து நான் ரொம்ப இது பண்ணும்போது அப்ப சுஜாவே சொன்னாங்க, மாஸ்டர் வந்து ரொம்ப கூலான மாஸ்டர், அவர் யாரையுமே திட்ட மாட்டாரு. எனக்கெல்லாம் டான்ஸ் ரொம்ப வராது, பட் ஆனா எனக்கு சொல்லி சொல்லி எப்படி கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அழகா சொல்லி கொடுப்பாரு. சோ இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ போற காலத்துல நம்மளால பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து பைக் ஓட்டுற மாதிரி ஒரு பஸ்ல போற மாதிரி ஒரு பாட்டு முடிஞ்சுது. சோ இப்ப மாஸ்டர் மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் வந்து செதுக்கி ஒரு ஹீரோவோட டான்ஸ் ஆடும்போது இந்த மாஸ்டர் எப்போ வருவாங்கன்னு நம்ம எல்லாம் உட்காந்து தியேட்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அவங்க பேச எப்போ வரும் அப்படின்ட்டு. சோ இப்ப அந்த காலம் எல்லாம் நவுந்து போயிடுச்சு. மாஸ்டர் மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஒரு அகாடமி, ஏஆர்எஸ் அகாடமி மாதிரி இன்னும் நிறைய அகாடமி மாஸ்டர் வந்து ஓபன் பண்ணும்போது மாஸ்டர் பின்னாடி இருக்கிற மாஸ்டரோட அசிஸ்டன்ஸ் ஒரு பெரிய ஒரு ஆர்மி மாதிரி அவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு இன்னும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இதை வந்து பரப்பும் போதுதான் இந்த விஷயம், இந்த கலை வந்துட்டு நல்லா நீடிச்சு நிற்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. அது மாஸ்டர் வந்து இந்த கலையை வந்துட்டு இவ்வளவு ஸ்ப்ரெட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாஸ்டரும் சரி, அவரோட டாக்டரும் சரி, இந்த ஏஆர்எஸ் அகாடமி, அவர் டீம் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் எல்லாரும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். சிவம் கோப்ஸ்க்கும் ரொம்ப நன்றி மாஸ்டர் சப்போர்ட் பண்ணதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், என்ன இன்வைட் பண்ணதுக்கு. தேங்க்யூ. பத்தி எழுதுவீங்கல்ல, அப்ப இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீதர் மாஸ்டர் யாருன்னா பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவரு ஆடும் போது வெறும் டான்ஸ மட்டும் பார்க்க மாட்டாரு, நம்ம ஃபேஸ் எக்ஸ்பிரஷனையும் பார்ப்பாரு. சம்டைம் மூவ்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் நமக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் நம்ம ஆடிட்டு இருந்தோம். ஆனா மாஸ்டர் அதை ஒத்துக்கவே மாட்டாரு. அட்லீஸ்ட் நான் ஒரு 15-20 டேக்காவது வாங்குவேன். அப்பாடியும் ஆடி முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது கூப்பிடுவாரு. மானிட்டர் கிட்ட வந்து ரொம்ப நேரம் கூப்பிடுவாங்க, இல்லைன்னா அலோவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாக்குறத வச்சுதான் டிசைட் பண்ணுவாங்க எல்லாமே. அப்படி கூப்பிட்டு ஃபேஸ் மட்டும் ஒண்ணுமே இல்லாம இருக்கே அப்படின்னுவாங்க, திரும்பி மறுபடியும் ஆடணும். சோ அந்த அளவுக்கு அந்த ஆர்ட்டை ரசிச்சு எடுக்கக்கூடியவர். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதர் மாஸ்டர் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அதுக்கு ஏத்த மாதிரி ஹம்பிள், கைண்ட், ஒரு நல்ல ஒரு ஹியூமன். இன்னைக்கு இவர் வளர்ந்து இவ்வளவு பெருசா நிக்கிறாருல, ஆனா அவருக்கு பின்னாடி நீங்க வந்து கொஞ்சம் பார்க்கணும். அவ்வளவு பேரை வளர்த்துட்டு இருக்காரு அவர் கூடவே வச்சு. சோ இத கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ணணும். தேங்க்யூ. பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்ன இடையூறு வந்தாலும் வெளிச்சம் போனாலும் உங்கள்கிட்ட இருக்க வெளிச்சத்தை கொடுத்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிய நல்ல முறையில கொண்டு போறதுக்கு உதவி செய்யறது எல்லாருக்கும் முதல்ல நன்றி. ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னுடைய பெரிய வாழ்த்து. வாழ்த்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஆனா மாஸ்டர் பத்தி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம தான்ப்பா பெருசா பண்றோம் ஒரு ஸ்டுடியோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா போன வருஷம் காமராஜர் அரங்கத்துல ஒரு நிகழ்வு நடந்தது. பொதுவா நடன இயக்குநர்கள் ஒரு நிகழ்வு நடத்தினாங்கன்னா அதுல நடன நிகழ்ச்சிகள் அரங்கேறும், ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், மகிழ்ச்சி மட்டும் இருக்கும், அப்புறம் கலந்து போயிடும். ஆனா ஸ்ரீதர் மாஸ்டர் ஒரு நிகழ்வு நடத்துறாரு. 1928 இருந்து 2024 வரைக்கும் தமிழ் சினிமால யாரெல்லாம் நடன இயக்குநர்களா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் தேர்ந்து எடுத்து அவங்க யாருக்கு ஆசிரியர்களா இருந்தாங்க, அவங்க யாருடைய சீடர் வெளிவந்தாங்கன்னு எல்லா நடன இயக்குநர்களையும் நினைவூட்டி அவங்களை கௌரவப்படுத்தி அவங்கள சிறப்பு செய்யற ஒரு பெரிய பணியை மாஸ்டர் செஞ்சாங்க. இது யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம்.